ஓகே, வெல்கம் டு ஆல். ஆக்சுவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜேஇ அட்வான்ஸ் லெவலில் ஒரு ஜிபி ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷனில் சீரீஸில் ஒரு சம் பார்க்க போகிறோம். முதல் சம் என்னங்கிறத ரீட் பண்ணுவோம். ரீட் பண்ணிட்டு அதை எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். சரிங்களா? The sum of an infinite geometric progression with the positive term is 3. அதாவது ஒரு ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் எடுத்துக்கிறாங்க, அது இன்ஃபினிட் டேர்ம்ஸ் ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது? 3 கிடைக்குது. அண்ட் the sum of the cube of the terms is 27/19. அதாவது அதில் இருக்க ஒவ்வொரு டேர்மையும் கியூப் பண்ணி ஆட் பண்ணும்போது 27/19 கிடைக்குது. Then the common ratio of the series is, அதாவது என்ன கேட்டீங்கன்னா காமன் ரேஷியோ ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஜென்ரலி முதல் ஜிபி எப்படி இருக்கும்னா சம் ஆஃப் இன்ஃபினிட்டி ஏ ஏஆர் ஏஆர் கியூ எக்ஸட்ரா இன்ஃபினிட்டி இருக்கும். சரிங்களா? இப்போ எஸ் இன்ஃபினிட்டி ஃபார்முலா என்ன பார்த்தோம்னா எஸ் இன்ஃபினிட்டி இஸ் ஈக்குவல் டு ஏ பை 1 மைனஸ் ஆர். இது ஏங்கிறது ஒன்றுமே கிடையாது, ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம். இங்கே ஃபர்ஸ்ட் டேர்ம் எனக்கு ஏ இருக்கு. காமன் ரேஷியோ ஆர், ஆர்ன்றது ரெண்டு டேர்ம் டிவைட் பண்ண கிடைக்குது. ஆர் இஸ் ஈக்குவல் டு ஏஆர் பை ஏ என்ன கிடைக்குன்னா ஆர் தான் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ எஸ் யூனிட் எனக்கு கொடுத்துருக்க சம்பளம் 3 கொடுத்துட்டோம். ஸோ 3 இஸ் ஈக்குவல் டு ஏ பை 1 மைனஸ் ஆர். சரிங்களா? இப்போ ஏ தேவை என்ன பண்ணணும்? ஏ அப்படியே வச்சுக்கிட்டு 1 மைனஸ் ஆர் மல்டிப்ளை பண்ணோம்னா 3 இன்ட்டு 1 மைனஸ் ஆர் கிடைக்கும். ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி ப்ரூவ் பண்ணியாச்சு. நம்ம செகண்ட் கண்டிஷன் எடுத்துக்கிறோம். செகண்ட் கண்டிஷன் எனக்கு என்ன இருக்குன்னா சம் ஆஃப் கியூப் ஆஃப், தட் மீன்ஸ் இந்த டேர்ம்ஸ் கியூப் பண்ணுவோம். ஸோ ஏ கியூப் ஏஆர் த ஹோல் கியூப் நெக்ஸ்ட் ஏஆர் ஸ்கொயர் த ஹோல் கியூப் எக்ஸெட்ரா போகுது. சேம் ஃபார்முலா தான். இப்போ என்ன ஒரு ஏ எஸ் இன்ஃபினிட்டி போட்டோம்னா ஏங்கிறது என்னவா இருக்குன்னா ஏ கியூபாக இருக்குது, ஆறுங்கிறது ஆர் கியூபாக இருக்குது. சரிங்களா? அப்போ நம்ம அப்ளை பண்ணுவோம். ஏ கியூப் பை 1 மைனஸ் ஆர் கியூப் ஈக்குவல் டு அப்படியே சம் எவ்வளோ கொடுத்துருக்கோம்? 27/19 கொடுத்துருக்கோம். இப்போ நான் என்ன இந்த கண்டிஷன் எடுத்துக்கிறேன். இந்த ஏ கியூப் அப்படிங்கிறத பை 1 மைனஸ் ஆர் கியூப் இருக்குது 27/19. சரிங்களா? இப்போ அந்த ஏ கியூப் என்ன பண்ணலாம்? ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர் எழுதிக்கலாம். ஸோ ஏ பை இந்த 1 மைனஸ் ஆர் கியூப் என்ன பண்ண போகிறோம்னா 1 மைனஸ் ஆர் இன்ட்டு ஏ ஸ்கொயர் ஆஃப் 1 ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் எழுதிக்கிறேன். ஈக்குவல் டு 27/19. இதே எழுதிக்கோம்னா ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஒன்று வந்து 1 கியூப் எழுதிக்கலாம். ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி அந்த ஃபார்முலா இருக்கும். சரிங்களா? இது எங்கே பார்த்த மாதிரி இருக்கா? அதான் என்னது 3 ஈக்குவல் டு ஏ ஈக்குவல் உண்மையாக. ஸோ இதை நான் அப்ளை பண்ணிக்கிறேன். 3 இந்த ஏ ஸ்கொயர் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஏ ஸ்கொயர் பண்ணலாம்னா இதுக்கு பதிலாக அப்ளை பண்ணிக்கலாம். ஏக்கு பதிலாக அப்ளை பண்ணிக்கலாம். ஏ ஸ்கொயர் பண்ணணும் 9 டைம்ஸ் ஆஃப் 1 மைனஸ் ஆர் தான் ஹோல் ஸ்கொயர் வரும். அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab பை 1 ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஈக்குவல் 27/19. ஆக்சுவலாக 27 9 3 சொல்லிட்டு கேன்சல் ஆகிடும். ரிமைண்ட் நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க. பன்னெண்டு வரும். 19 ப்ளஸ் 19 ஆர் ஸ்கொயர் மைனஸ் 38 ஆர் இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர். மொத்தமாக கொண்டு வந்துருவோம். 19 ஆர் ஸ்கொயர்லேருந்து ஆர் ஸ்கொயர் போனால் 18 ஆர் ஸ்கொயரு. இந்த 38 கண்டுபிடிச்சு மைனஸ் 39 ஆர் ஆயிடும். இது ஒரு ப்ளஸ் 18 ஈக்குவல் டு 0. இப்போ மொத்த டைமில் காமன் என்ன இருக்குன்னா 3 இருக்குது. 3 டிவைட் பண்ணிடுறேன். ஸோ 6 ஆர் ஸ்கொயர் மைனஸ் 13 ஆர் ப்ளஸ் 3 ஈக்குவல் ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0. இதை சம்மன் ப்ராடக்ட் மெத்தடில் பண்ணோம்னா 6 6 ஆர் 36. என் நம்பரை ப்ராடக்ட் பண்ணால் 36, சம் பண்ணால் மைனஸ் 30. அப்போ என்ன வரும்? 9 4s ஆர் 36. சரிங்களா? ரெண்டுக்கும் மைனஸ் கொண்டு விடுவோம், ஏன்னா சம் ஒரு மைனஸ் வருது. ஸோ என்ன நம்பரால் ப்ராடக்ட் பண்ணால் அதை நம்ம டிவைட் பண்ணுறேன். பை 6 ஆர் பை 6 ஆர் கேன்சல் பண்ண எனக்கு என்ன கிடைக்குன்னா 3r மைனஸ் 2 இன்ட்டு 2r மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. சரிங்களா? ஈக்குவல் பண்ண என்ன வரும்? 3r ஈக்குவல் டு 2, r ஈக்குவல் டு 2ab. நெக்ஸ்ட்டு 2r ஈக்குவல் டு 3, r ஈக்குவல் டு 3/2. சரிங்களா? இப்போ இந்த சம் இன்ஃபினிட்டியை பொறுத்தவரை என்ன பெனிஃபிட் என்ன ஒரு இது பார்த்தீங்கன்னா இதோட ஆர் வந்து என்ன இருக்குன்னா லெஸ் தென் 1 இருக்கும். பட் இதோட வேல்யூ என்ன கேட்டிங்கன்னா 1.5. 1.5ங்கிறது அபோவ் 1. சரிங்களா? எனக்கு பிலோ 1 இருக்கும். ஸோ இந்த ஆரோட வேல்யூ என்ன வந்துருக்கணும்? கண்டிப்பாக ஆர் ஈக்குவல் டு 2/3. ஆர் ஈக்குவல் டு 2/3 இஸ் த ஆன்சர். ஸோ ரேஷியோ இஸ் 2/3. சரிங்களா? தேங்க்யூ.